ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பைத்தானில் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பார்க்கலாம். யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கி அதை நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி யூசர்ட்டேருந்து ஒரு நேமும் அவங்களோட ஏஜ் அதை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2 வேரியபிள் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம நேமுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி நேம் ஈக்குவல் டு இன்புட்டுங்கிறது எதுக்குன்னா, இப்போ வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இன்புட்டுங்கிறது இன்புட் வாங்குறக்காண்டி இன்புட்னு கொடுத்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். அது அப்படியே பிரிண்ட் மட்டும்தான் ஆகும் இன்புட் வாங்கும்போது. தென் ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம இன்புட் தான் வாங்க போகிறோம். ஸோ இன்புட்னே கொடுத்துக்கலாம். இன்புட்னு கொடுத்துட்டு இதுலேயே வந்து என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் தான், மறுபடியும் சொல்கிறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம், நேம் ஏஜ். ஸோ பிரிண்ட் ஃபஸ்ட்டு வந்து நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேமோட வேரியபிள் என்னமோ அதை கொடுக்கலாம். அடுத்து ஏஜோட வேரியபிள் என்னமோ அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். பிரிண்ட் ஏஜ். இப்போ வந்து 3வது பிரிண்ட் நம்ம ஒன்று கொடுக்கலாம். அதில் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம முன்னாடி கொடுத்த ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து இது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி டேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து எஃப்ஸ்ட்ரிங்கிறது பைத்தானில் ஒரு ஃபியூச்சர். அதை யூஸ் பண்ணி யுவர் நேம் இஸ் அப்படின்ட்டு யூசர் கொடுக்குற நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுத்து யூசரோட என்ன வேல்யூ ஏஜ் கொடுத்தாரோ அதையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு சென்டென்ஸோட ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறக்காண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏஜ் இஸ் வேரியபிள் நேம் ஏஜுக்கு என்னமோ அதை கொடுக்கணும். சாரி, டியூபலோட ப்ராக்கெட்ஸ் போடக்கூடாது. நம்ம இப்போ வந்து இது ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டர் யுவர் நேம்னு கேட்குது. நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ரவி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏஜ் ஒரு 20 கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்ட் இருக்குது ரவின்னு. அது எதுக்குன்னா பிரிண்ட் நேம்னு செப்பரேட்டாக கொடுத்ததுக்கு. அப்புறம் ஒரு ஏஜ்னு பிரிண்ட்டாக இருக்குது, அது செப்பரேட் ஏஜுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்துருக்கு பாருங்கள். யுவர் நேம் இஸ் ரவி அண்ட் ஏஜ் இஸ் 20. நம்ம கொடுத்த ஒரு நேமோட ரவி அப்படிங்கிறதும் ஏஜும் ஆட் ஆகி அதை ஒரு சென்டென்ஸாக வந்துருக்கு. இதுதான் அந்த எஃப்ஸ்ட்ரிங் ஃபியூச்சர். அப்படியே ஒரு சென்டென்ஸாக யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமோட வேல்யூ, ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜோட வேல்யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பார்த்தாச்சு.